வணக்கம். இது ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நான் உங்கள் கௌசல்யா. நம்ம தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் தமிழில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். டாபிக் வைஸாக பார்க்குறோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டடி வித் தர்ஷினி ஐஏஎஸ் அகாடமியில் ஆகஸ்ட் 10 தமிழ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதிதாசன். எந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாருன்னா குடும்ப விளக்கு என்னும் நூலில் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாரதிதாசன். எந்த நூலில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்குன்னா பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு. பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்குல தான் பெண் கல்வி பற்றி நிறைய கருத்துக்கள் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிசிராந்தையார் நாடகம். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு இதெல்லாம் பாரதிதாசனோட கவிதை நூல்கள். பூங்கொடி நாடகம்ன்றது முடியரசன் அவர்கள் எழுதிய ஒரு புகழ்பெற்ற நாடக நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இணையில்லா முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாரதிதாசன். பாரதிதாசன் அவரோட கவிதைகளையும் சரி தனிப்பாடல்களையும் சரி நிறைய இடங்கள்லயே தமிழ் மொழியையும் திருக்குறளையும் பத்தி மிகுதியா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அடுத்ததா, பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இரண்டாம் பகுதி. முதல் பகுதியில என்ன தலைப்பின் கீழ் கவிதை படைத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தொடக்கம். இரண்டாம் பகுதியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். மூன்றாம் பகுதியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா திருமணம். நான்காம் பகுதியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா மக்கட்பேறு. ஐந்தாம் பகுதியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா முதியோர் காதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சாகித்ய அகாடமி விருது. இந்த விருது வழங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1969. 1969 விருது வழங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிசிராந்தையார். பிசிராந்தையார் தான் இவரோட நாடக நூல். பிசிராந்தையார் மட்டும் இல்ல, சேரத்தாண்டவம், நல்ல தீர்ப்பு, அமைதி இதெல்லாம் இவரோட நாடக நூல்கள். அடுத்து இவரோட கண்ணகி புரட்சி காப்பியம்ன்றது ஒரு காப்பிய நூல். பூங்கொடி நாடகம்ன்றது முடியரசனார் எழுதிய நாடக நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாடகம். அடுத்து இவர் எழுதிய உரைநடை நூல்கள் பார்த்தீங்கன்னா இன்பக்கடல், கற்கண்டு இதெல்லாம் இவர் எழுதிய உரைநடை நூல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு இதெல்லாம் அவரோட கவிதை நூல்கள். அடுத்து சிறுகதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழைகள் சிரிக்கின்றார்கள், பெண் கல்வி இதெல்லாம் பற்றி சிறுகதை நூல்களையும் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்தாய் வார்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசியல் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, புதுவை அரசு. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுன்னு பார்த்தீங்கன்னா இசையமுதுன்ற பாடல் தொகுப்புல 2வது பாடலா இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசனோட கூற்று.
நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன். இது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும்னா தமிழியக்கம் அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசனார். செந்தமிழை செழுந்தமிழாகவும் செய்யவும் வேண்டும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமுறையான திருக்குறளில் என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆலமரம். இது எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனாருடைய அழகின் சிரிப்புன்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனார் தந்தை பெரியாரை பற்றி பாடிய வரிகள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் பெரியாரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணல் பொருள் தரும் தமிழ் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ஆசிரியரும் அவர்கள் எழுதிய நூலை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் யாருன்னா பாவலேறு என்று போற்றப்படும் மாணிக்கம்ன்ற இயற்பெயருடையவர். இவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா கலிச்சாறு. ரெண்டாவது பாருங்க சுரதா. செகண்ட் ஒன் சுரதா கொடுத்துருக்காங்க. சுரதான்னா ஊமை கவிஞர் என்று போற்றப்படும் சுப்புரத்தின தாசன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமா தன்னோட பேரை சுப்புரத்தின தாசன் மாற்றி கொண்டிருப்பாரு. அதன் சுருக்கம் தான் சுரதா. இவர் ஓமைகளை கையாளுறதுல மிகுந்த வல்லமை படுத்தினால இவர் பேர் ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்க. இவர் எழுதிய நூல்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் முடியரசன் கொடுத்துருக்காங்க. முடியரசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு. இவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா காவியப்பாவை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திட்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. ஆப்ஷன் பி பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன். பாரதிதாசன் குயில் இதழை எப்ப தொடங்கியிருப்பாரு பார்த்தீங்கன்னா 1947 தொடங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் சுரதா அவர்கள் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா இலக்கியம், அதுக்கப்புறம் சுண்டல், விண்மீன், ஊர்வலம் இதெல்லாம் சுரதா அவர்கள் நடத்திய இதழ்கள். பாரதியார் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா, விஜயா இதெல்லாம் பாரதியார் நடத்திய இதழ்கள். வாணிதாசன் தமிழன்ற இதழ பணியாற்றி இருப்பார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் என்று திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன். பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர்னு பாரதிதாசருக்கு யார் பட்டம் வழங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். செகண்ட் பாருங்க தேசிய கவிஞர். தேசிய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார். தேர்ட் ஒன்று ஓமை கவிஞர் கொடுத்துருக்காங்க. ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா.
ஆப்ஷன் டில வந்து கவிக்குயில் கொடுத்திருக்காங்க. கவிக்குயில் என்று அழைக்கப்படுபவர் சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது பழமையில் இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவர். இந்த வரிகளை யாரு பாடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாடிய வரிகள். தேனோக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. இந்த வரிகளை யார் பாடிப்பாங்கன்னா பாரதிதாசன் பாடியிருப்பாங்க. சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி. இந்த வரிகளை யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க டி. கோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடும் இடமெல்லாம் மலர்ச்சோலை. இந்த வரிகள் யார் பாடிப்பாங்க பார்த்தீங்கன்னா கவிஞர் தாராபாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆசிரியர்களும் அவர்கள் கூறிய கவிதை வரிகளும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இது யார் கூறியிருப்பாங்கன்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் என்று யார் கூறியிருப்பாங்கன்னா கவிமணி கூறியிருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ் வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. பட்டியல் 1ல சிறப்பு அடைமொழி பெயர் கொடுத்திருக்காங்க, அதாவது ஆசிரியர்களோட சிறப்பு அடைமொழி பெயர்கள் கொடுத்திருக்காங்க. பட்டியல் 2ல அந்த ஆசிரியரோட பெயர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தமிழ்நாட்டின் ரசூல் கம்தேவ். தமிழ்நாட்டின் ரசூல் கம்தேவ் என அழைக்கப்படுவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாபாசன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அழைக்கப்படுபவர் கல்கி. தமிழ்நாட்டின் ஜான் ஆஸ்டின் என்று அழைக்கப்படுபவர் அனுத்தமா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து நூல்களும் ஆசிரியர்களும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கத்தை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சீட்டுக்கவி எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். தேர்ட் ஒன் சேக்கிழார் பிள்ளை தமிழ். இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஃபோர்த் ஒன் சூளாமணி. இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோளா மொழித்தேவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கல்லோ காவியமோ. கல்லோ காவியமோ நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு வரதராஜனார். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூல்களும் நூலாசிரியம் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. புத்தகச்சாலை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தீக்குச்சிகள் நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ என்று அழைக்கப்படும் அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கனம் என்னும் நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படும் சுரதா. லாஸ்ட் ஒன் பாருங்க, காடு என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படும் வாணிதாசன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். பொருந்தா இணையினை காண்பேன் கேட்டிருக்காங்க. இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். யாரும் ஊரே யாவரும் கேலி கனியன் பூங்குன்றனார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். அழுது அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர் கொடுத்திருக்காங்க. இதான் தவறான இணை. அழுது அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னா
மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் இறைவனை நோக்கி அந்த பிரார்த்தனை செய்வதும் சரி, அந்த பாடல் பாடும்போதும் அழுது அழுது பாடுவார்களாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குயில். தேன்மலை என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேன்மலையை நடத்துனது சுரதா. தென்றல் இதழை நடத்துனது கண்ணதாசன். இந்தியா இதழை நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? இதன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்த நூல்களும் நூலாசிரியரும் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யாரு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தெய்வ திருமலர் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து என்னும் நூலை எழுதியவர் யாரு பார்த்தீங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆசிரியரும் நூல்களும் கொடுத்துருக்காங்க. கம்பர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி. ஒட்டக்கூத்தர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா ராசராச சோழ நூலா. தேர்ட் ஒன், பாரதிதாசன் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு. பாரதியார் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நூல்களும் அதன் ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. முதல்ல நூல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். குயில் பாட்டை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். நெக்ஸ்ட் வந்து ஆசிய ஜோதி எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். சங்கொலி என்னும் நூலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் என்ற வே ராமலிங்கனார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பொருந்தா இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பொது உடைமை புதுமை பித்தன். தனித்தமிழில் மறைமலை அடிகள். பேச்சுக்களில புதுமையை விதிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. புரட்சியை பற்றி அதிகமான கருத்துக்களை வெளிப்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா பொது உடைமை புதுமை பித்தன் தான். பொது உடைமையோட யார் யார் தொடர்புடையவர்களாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம், திருவி கல்யாண சுந்தரனார் போன்றவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூலை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேன்மலை. தேன்மலை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாதது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ் பசி. தமிழ் பசின்ற நூலை எழுதியவர் சச்சிதானந்த பாரதி. அவர் என்ன சொல்லிப்பானா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பின் பெருமிதம் பொங்க பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன். இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும்னா அவர் எழுதிய தமிழியக்கம்ன்ற நூல்ல இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திறந்த வையம் என எல்லாருக்கும் எல்லாம் பொது உடைமை விரும்பிய யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. புத்தகமும் ஆசிரியரும் கொடுத்திருக்காங்க. பாண்டியன் பரிசு எழுதினவர் பாரதிதாசன். ஆலாபனை எழுதினது அப்துல் ரஹ்மான் கொடுத்திருக்காங்க. இது சரியான இணை. அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில அகல் விளக்கு கொடுத்திருக்காங்க. அகல் விளக்கு எழுதினது வரதராஜனார். ஜானகிராமன் எழுதின நூல் அப்பாவின் சிநேகிதர் கொடுத்திருக்காங்க. இதுதான் தவறான இணை. அப்பாவின் சிநேகிதர் நூலை எழுதியவர் யாரு பாத்தீங்கன்னா அசோகமித்ரன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர்
என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என பாடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன நூல்களில் விடுபட்ட பாரதிதாசன் நூல்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.